நல்லிணக்க சந்திப்பு. என்னடா நல்லிணக்கம்? சைத்தான் எப்படா சமாதானம் ஆவான்? நான் எல்லாம் முடியாதுடான்ட்ட, வேணா அவனை சுட்டுத்தள்ள கூப்பிட்டு கூட வரேன், அவனோட சமாதானம் அதெல்லாம் குப்பையெல்லாம் பண்ண. அவனு ஈது மில்லர் ஒரு 10-15 பேரை கூப்பிடுவான், அவனுக்கு ஒரு விருந்து மாதிரி வச்சு அதை கண்டு மார்க்கம் மயிர கூட வரமாட்டான்டா மார்க்கத்துல. அவன்லாம் என்னைக்கு அவன் அல்லாஹ் இதயத்துல முத்திரை அடிச்சுட்டானோ, முஸ்லிம்களே சில பேர் உன்னால் இஸ்லாமிய நாக்க முடியாது. நீ என்ன போய் இவனை திருத்துறீங்கிற? முடியாது. நீ எடுத்து வை, ஏத்துக்கிறா ஏத்துக்கல போட்டோம், ஏத்தவன் மண்டையில ஏறிச்சு வந்து சேர போறான், இன்னும் நாசமா போறான், போயிட்டே இரு. நீ ரிசல்ட் எதிர்பார்க்காத. நீ இவனையெல்லாம் மாத்திருவியா? நீ அந்த குரங்கு என்ன பண்ணா? நீ இத்தனை ஈது மில்லர்ல போய் அவனை சந்திச்ச வருஷம் ஜமாத்த இஸ்லாம் தோன்றின காலத்துல இருந்து இன்னைக்கு என்ன ஆச்சு ஒரு நிலைமை? அவன் போய் RSS ஆபீஸ் அந்த சங்கராச்சாரிங்கிற தடிய திறந்து வச்சு, நான் குழந்தை பிள்ளையிலேயே இடிஞ்சு போன ஆபீஸை கட்டணும்னு நான் RSSல இருந்தீங்க. அங்கதான் இந்த பார்ப்பன பனியா கூட்டம் ஜனாதிபதியில் இருந்து ஒரு தேச விரோத கும்பலுக்கு துணை நிற்கிற சாமியாருக்கு அரசு செலவிலே போய் வருகிறார். அவனுக்கு அரசாங்க பாதுகாப்பு என்ன மயிர் கொடுக்காதரான்னு இப்ப கேஸ் போட்டு வச்சிருக்கேன் நான். அவன் அயோக்கியன், அவன் மதத்தை அவன் ப்ரொமோட் பண்றான், அவன் சாதிக்கு அவன் மொழிக்கு. நமக்கு சிறுபான்மை சலுகைன்னு இந்த சலுகையை பெறது எப்படின்னு பார்த்தான். அதாவது நக்கி குடிக்கிற நாய்க்கெல்லாம் 4 ரூபா கொடுக்கறோம்னா இவன் எப்படி நக்கலான்னு உடனே திட்டம் போட்டுவான். அதான் அவன் கும்பல். நாங்களும் சிறுபான்மைனா என்னடா இவனு சிறுபான், நாங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டிங்கிறான். பாத்தீங்களா? அது என்னடா லிங்குஸ்டிக்? நாங்க சமஸ்கிருதம் இந்தியாவிலே குறைஞ்ச நபர். அட செத்த மொழிடா, அது செத்த மொழி, பேசுற ஆளே இல்ல உலகத்துல. அது லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் போட்டு அதுக்கு பிர்லாட் இருந்து 100 கோடி ரூபாய் வாங்கி ஒரு யூனிவர்சிட்டி கட்டிட்டு இருக்கிறான். என்னடா இது? நாங்க மெடிக்கல் காலேஜ் கட்ட SITயும் நியூ காலேஜ் ஒன்னா சேர்ந்து போய் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், 150 கோடி ரூபாய் நாங்க டெபாசிட் பண்றோம்னா அனுமதி மறுத்தான், அவனுக்கு கொடுக்குறான். இந்த நாட்டுல இவன் தான் வாழணும், அவனுக்கு ஒரு சட்டம், இவன் தான் வாழணும், இவனுக்கு ஒரு சட்டம்னா இஸ்லாமியர்களை அதை நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்க கூடாது. ஒவ்வொரு உரிமைக்கு முஸ்லிம்களாக்கி நீங்கள் போராடி இருக்க வேண்டும், போர்க்குரல் எழுப்பி இருக்க வேண்டும், கூடி இருக்க வேண்டும். 1.5 கோடி பேர் இல்லையா நீங்க? 1.5 கோடி மக்கள். நீங்க ஒண்ணு வேணாம், உங்க ஜமாத்து தலைவனுங்க, அவனுக்கு என்ன செங்கலையும் கட்டடி பாதுகாக்கிறதா? பள்ளியாசில 10 லட்சம் ரூபாய் பணமா வச்சிருக்கா, எவனா திருடி போனா என்னத்துல தூக்கிட்டு போனா மைக்கு தானடா, அதையும் ஒரு டப்பா போட்டு பூட்டி இருக்கான். மார்க்க உணர்வு இல்லை. அல்லாஹ்வோட விசுவாசிகளாக முஸ்லிம்கள் மாறினால் ஒழிய முதல்ல ஒரு மார்க்கத்தை நேசியுங்கள். அது இல்ல உனக்கு. முதல்ல அல்லாஹ் வரல பயம் இருக்கா உனக்கு? அல்லாஹ் மலக்கு அனுப்பிச்சிருவான், அல்லாஹ் 20 பேருக்கு சமம் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் ரிஸ்க் அனுப்புறீங்கிறான், அல்லாஹ் மரணத்தை அவன் கையில வச்சிருக்கிறான். மவுத்துங்கிறதா எனக்கு என்னைக்கு அல்லாஹ் நிர்மாணிச்சிருக்கானோ அன்னைக்கு எவனோ ஒருத்தன் நீ போட்டு தள்ள போறான் இல்லையா?